என்ன? சும்மா இன்னும் நிறைய விறகு வச்சா நல்லா எரியும்ல, அதான். என்ன பண்ணிட்டு இருக்க? அது குச்சியை சேர்த்து வச்சா நல்லா எரியும்ல, அதான். ஒன்னும் பேசாம என் கூட வா. வா. ஏய், தனியா நாங்க அங்க பொங்கல் வச்சுட்டு இருக்கோம், நீ அவ கூட பேசிட்டு இருக்க? அது பொங்கல் வைக்கிறது எப்படின்னு கேட்டா நல்லா புரியுற மாதிரி விவரமா சொல்லி கொடுத்தேன். வேற எதுவும் இல்ல. சரியான லூசா இருப்பா போலே அந்த புவனா. பொங்கல் வைக்கிறது எப்படின்னு கேட்க வேற நேரமே கிடைக்கல அவளுக்கு. சரி வா போய் பொங்கல் வைக்கலாம், வா போலாம். ஏய் மகா, அடுப்ப நல்லா விசிறி விடு. அது கொடுங்க. இந்து, நெருப்பு அணைது பாரு, இன்னும் 2 கட்டை எடுத்து வை. டேய், யாரா நீ? இங்க என்ன பண்ற? பார்வையே சரியில்லையே. டேய், டேய். டேய், நில்றா. டேய். டேய், நில்றா. டேய். சொல்றா, என்ன பார்த்தோன்னே ஏன் ஓடுற? அந்த கோணி பையில என்ன இருக்கு? நீ யாரு? ஏன் என்ன பார்த்தோன்னே ஓடுன? சொல்றா, சொல்றா.
யார் இவன்? ஏதோ சரியில்லையே. எதுக்கு என்ன பார்த்த உடனே ஓடனா? அந்த பையில என்ன இருக்கு? ஒண்ணுமே புரியலையே. திரு என்னப்பா இது? திரு என்ன திரு இது? யாரோ வெடி வச்சிருக்காங்க. என்னப்பா இது? என்னப்பா இப்படி அசம்பாவிதம் நடந்துருச்சு? இது கிராமத்துல வைக்கிற நாட்டு வெடி மாதிரி இருக்குல்ல, இத கதன வெடின்னு சொல்லுவாங்க. இந்த வெடி வைக்கிறவங்க இப்ப ஊருக்குள்ள ஆளே இல்லையேப்பா. ஆமா, இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? திருவிழாக்கு வெடி வைப்பாங்கல்ல, அதுக்கு பயன்படுத்துறது. ஆனா இதை ஏன் இதுக்குள்ள வச்சாங்கன்னு தெரியலையே. இந்த வெடி வைக்கிறவரு இப்ப எங்க இருக்காரு? அதான் சொன்னனேப்பா, இப்ப இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பழக்கமே நம்ம ஊர்ல விட்டு போயிருச்சு. ஆமா, நம்ம நாட்டு வெடி குமார் இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கான். அவன் எதுக்கு இங்க வந்து வெடி வச்சான்? அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா. இல்ல, இதுல வேற என்னமோ இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கோணி பையில இந்த வெடியை வச்சிருந்தான். திரு என்னப்பா சொல்ற? ஆமா தாத்தா. ஓ, அத நீ எங்களை தள்ளி விட்டியா? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது.